ஹலோ கைஸ், நான் உங்கள் தமிழா. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு லீட் கோட் ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலாக வந்து இது பார்த்தீங்கன்னா ஈஸி அப்படின்னு போட்டிருக்காங்க. பட் என்ன கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு மீடியம் லெவல் கொஷினில் தான் வரும். ஏன்னா மேலாப்பில் பார்க்குறதுக்கு ஈஸியாக தான் தெரியும். பட் இதில் வந்து கொஞ்சம் ஆப்டிமல் சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் நம்ம நல்லாவே யோசிக்க வேண்டியிருக்கும். ஸோ அதனால் இது வந்து ஒரு டைரக்ட் ஈஸி ப்ராப்ளம் அப்படின்றத விட கொஞ்சம் மீடியம் லெவலாக தொடுற மாதிரி ப்ராப்ளமாக இருக்கும். அண்ட் இது ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளமாக இருந்துச்சு. அதனால தான் இதை வந்து நான் சால்வ் பண்ணணும்னு நினச்சேன். அண்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக எதுவும் அல்காரிதம், டேட்டா ஸ்ட்ரக்சர் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஜஸ்ட் ஒரு லாஜிக்கு, கொஞ்சம் மேத்தமேட்டிக்ஸ். ஸோ இது மாதிரி யோசிச்சாலே போதும், ஈஸியாக கிடச்சிரும். ஸோ அதனால தான் நான் இது வந்து கொஞ்சம் மீடியம் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ ப்ராப்ளம் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ் த பில்லோ. ஓகேவா? ஸோ நீங்கள் கொஷின் வந்து நீங்கள் ஃபுல்லாக படிக்கிறதுனா இதில் படிச்சுக்கோங்க. பட் நான் சிம்பிளாக சொல்கிறேன், சரியா? ஸோ ஒரு வரிசையில் வந்து பீப்புள் வந்து இருப்பாங்க. ஓகேவா? ஸோ 1 2 3 அப்படின்னு 3 பேர் இல்லை 4 பேர் இருக்காங்கன்னு வச்சுப்போமா. ஸோ இது ஒவ்வொருத்தரும் ஒரு ஆள். இப்போது என்ன நடக்கும் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு ஆள்கிட்ட ஒரு பில்லோ இருக்க போகுது. ஸோ இந்த பில்லோ வந்து தலகாணின்னு இமேஜின் பண்ணிக்கோங்க இதை. ஸோ இந்த பில்லோ வந்து முதல்லையே இந்த ஆள் கையில் இருக்க போகுது, அதாவது ஃபஸ்ட்டு பர்சனோட கையில் இருக்க போகுது. ஒவ்வொரு செகண்டும் என்ன ஆகும் அப்படின்னா இந்த பில்லோ வந்து அடுத்த உள்ள பர்சன்ட்ட போகும். இப்போ ஒரு செகண்ட் ஆயிடுச்சா, அடுத்த செகண்டு இங்கேருந்து அடுத்த ஆள்கிட்ட போகும் இந்த பில்லோ. ஓகேவா? இதே மாதிரி அடுத்த ஆள்கிட்ட போகும். ஓகே. ஸோ இப்போது கடைசியில் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு செகண்ட் ஆச்சு அப்படின்னா திரும்பி இந்த கடைசி ஆள் அவனுக்கு முன்னாடி உள்ளவன்ட்ட இந்த பில்லோவை பாஸ் பண்ணுவான். ஸோ இங்கே திரும்பி வரும். மறுபடியும் இன்னொரு செகண்ட் ஆச்சுன்னா அவனுக்கு முன்னாடி உள்ள ஆள்கிட்ட இந்த பில்லோ பாஸ் பண்ணப்படும். ஓகேவா? திரும்பி ஒரு செகண்ட் ஆச்சுன்னா அவனுக்கு முன்னாடி உள்ளவன்ட்ட பாஸ் பண்ணப்படும். ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஸோ அகைன் உங்களுக்கே தெரியும். ஸோ அடுத்து இன்னொரு செகண்ட் ஆச்சுன்னா இவன் வந்து அடுத்த ஆள்கிட்ட கொடுத்துருவான். ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து போயிட்டே இருக்க போகுது. இப்போது இவ்வளோ தான் மொத்த கொஷினு. இதில் கொஷின் என்ன அப்படின்னா நம்மள்ட்ட 2 விஷயம் கொடுத்துருவாங்க. என் அப்படின்னு ஒன்று கொடுத்துருவாங்க. என் வந்து என்னன்னா மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்கன்றது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா n is equal to 4. அடுத்து என்ன கொடுத்துருவாங்கன்னா டைம் கொடுத்துருவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா மொத்தமாக எவ்வளோ செகண்ட்ஸ் பாஸ் ஆகிருக்கு அப்படின்றத கொடுத்துருவாங்க. ஸோ இந்த எக்ஸாம்பிளில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 5ன்னு கொடுத்துருக்காங்க. அதையே நம்ம எடுத்துப்போம். ஸோ டைம் வந்து 5. இப்போது என்ன நம்ம கண்டுபிடிக்கணும்னா 4 பேர் இந்த வரிசையில் இருக்கும்போது 5 செகண்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா இந்த 5 செகண்ட் முடியும் போது எந்த பர்சனோட கையில் அந்த தலகாணி இருக்க போகுது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த இடத்துல எக்ஸாம்பிளில் வந்து பார்த்தீங்கன்னா 4,5க்கு அவன் ஆன்சர் 2ன்னு கொடுத்துருக்கான். அதாவது 2வது ஆள்கிட்ட இருக்க போகுது. எப்படின்னு இவனே சொல்லியிருக்கான் பாருங்கள். ஸோ 5 செகண்டில் என்ன ஆகும் நீங்களே பாருங்களேன். ஃபஸ்ட்டு செகண்டில் வந்து 1 வந்து 2க்கு கொடுப்பான். செகண்ட் செகண்டில் 2 வந்து 3க்கு கொடுப்பான். அதுக்கப்புறம் 3 4க்கு கொடுப்பான். 4 3க்கு கொடுப்பான். கடைசியாக 5வது செகண்டில் 3 2 கொடுத்துருவான். ஸோ 5 செகண்ட் முடியும் போது தலகாணி வந்து இந்த 2வது ஆளோட கையில் இருக்க போகுது. ஓகேவா? இதை வந்து எப்படி நம்ம யோசிக்கலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது சிம்பிளான சொல்யூஷன் வந்து என்ன? இது வந்து பார்க்கும்போதே ஒரு லூப் மாதிரி தெரியுது. அதாவது ஒவ்வொரு செகண்டும் அடுத்து இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டே இருக்கும். முடியும் போது டைரக்ஷன் மாற்றணும். அதாவது எண்டுக்கு வரும்போது டைரக்ஷன் மாற்றிட்டு ரிவர்ஸில் போகணும். ஸோ இந்த லாஜிக்லாம் எழுதி நம்ம சிம்பிளாக ஒரு லூப்பில் போட்டுடலாம். கரெக்டாக? ஸோ லூப்பில் போட்டு அப்படியே சிமுலேட் பண்ணி ஆன்சரை கொண்டு வந்துடலாம். ஆனால் அது வந்து பெஸ்ட் அப்ரோச்சா இல்லை ஆப்டிமல் அப்ரோச்சா அப்படின்னா கிடையாது. ஸோ அதுதான் வந்து ஒர்ஸ்ட் கேஸ். அதாவது ஜஸ்ட் லூப்பில் போட்டு பண்ணுறது லீனியர் டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆக போகுது. இப்போது அது வந்து தள்ளி வச்சிடலாம், ஈஸியான அப்ரோச். இப்போது இதுக்கு வந்து வேறு மாதிரி ஒரு அப்ரோச், மேத்தமேட்டிக்கலாக அதை எப்படி யோசிக்கலாம் அப்படின்றத யோசிச்சு பார்க்கலாமா? தாட் ப்ராசஸ் மட்டும் சொல்கிறேன், நீங்கள் அந்த ஆங்கிளில் யோசிச்சு பார்த்து பாஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்கும்ன்றதை யோசிச்சு பாருங்கள். இப்போது நம்ம என்ன பார்த்தோம், இது வந்து ஒரு சைக்கிள் மாதிரி போயிட்டே இருக்க போகுது. கரெக்டாக? ஸோ ஃபஸ்ட்டு செகண்ட்ட கொடுப்பான், செகண்ட் தேர்ட்ட கொடுப்பான், தேர்ட் ஃபோர்த்திட்ட கொடுப்பான். ஸோ திரும்பி முன்னாடி வரும், இப்படி வரும். ஸோ இது வந்து அப்படியே சுற்றி சுற்றி போயிட்டே இருக்க போகுது. கரெக்டாக? இப்போ இந்த பேட்டர்னை நீங்கள் அப்படியே இமேஜின் பண்ணி எவ்வளோ செகண்ட் ஆச்சுன்னா தலகாணி திரும்பி ஃபஸ்ட்டு உள்ள ஆள்கிட்டயே வரும் அப்படின்றத யோசிச்சு பாருங்களேன். அதாவது என்னன்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா திரும்பி தலகாணி ஃபஸ்ட் ஆள்கிட்டயே கையில் வரத்துக்கு எவ்வளோ செகண்ட்ஸ் ஆகும் அப்படின்றத ஒரு ஃபார்முலா மாதிரி உங்களால் யோசிக்க முடியுதான்னு பாருங்கள். இல்லை நீங்களே இந்த எக்ஸாம்பிளுக்கே ஒரு வேல்யூ வரும் இல்லையா, அதை வச்சுட்டு அந்த ஃபார்முலா கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்கள். பாஸ் பண்ணி டைம் எடுத்துக்கோங்க. சரி, ஓகே கைஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிளுக்கு என்ன வருதுன்னு முதல்ல பார்ப்போமா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்டில் ஒரு செகண்ட் முடியும் போது 2 கிட்ட இருக்க போகுது. கரெக்டாக? ஸோ இது வந்து நான் செகண்ட் ப்ளூ கலரில் எழுதுறதுலாம் செகண்ட் கைஸ். ஓகேவா? ஸோ 2 செகண்ட் முடியும் போது 3 கிட்ட இருக்க போகுது. 3 செகண்ட் முடியும் போது 4 கிட்ட இருக்க போகுது. 4 செகண்ட் முடியும் போது மறுபடியும் 3 கிட்ட வரப்போகுது.
5 செகண்ட் முடியும் போது மறுபடியும் 2 வரப்போகுது. கடைசியாக 6 செகண்ட் முடியும் போது ஒரு சைக்கிள் ஃபுல்லாக முடிஞ்சு திரும்பி நம்ம ஸ்டார்ட் பண்ண இந்த 1 கிட்டே வரப்போகுது. ஓகேவா? இப்போது நீங்களே பாருங்களேன். n வந்து 4 இருந்துச்சு அப்படின்னா 6 செகண்ட் ஆகுது ஃபர்ஸ்ட் பர்சன் கிட்ட வரத்துக்கு. அதாவது என்ன அர்த்தம்? இது எப்படி நம்ம ஃபார்முலாவாக எழுதலாம்? இதை நீங்கள் சிம்பிளாக பார்த்தாலே தெரியும். ஃபஸ்ட்டு பர்சனை தவிர மற்ற எல்லாரையும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ 2 3 4 மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 பேர் இருக்காங்க. இப்போ இந்த 6 வந்து பார்த்தீங்கன்னா 2 இன்ட்டு இந்த 3 பேர், அதாவது 2 இன்ட்டு 3 6. கரெக்டாக? ஒரு ரிலேஷன் உங்களுக்கு தெரியுதா? அதாவது எப்போவுமே n கொடுத்துருக்கும் போது ஃபஸ்ட்டு பர்சனை நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா மற்ற இருக்கிற எல்லா வேல்யூவையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அவ்வளோ செகண்டில் திரும்பி அழகானி ஃபஸ்ட்டு பர்சன்ட்டே வந்துடும். ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா 4 பேர் இருக்காங்க. ஸோ 4 பேரில் ஃபஸ்ட்டு பர்சன் இல்லாமல் 3 பேர் இருக்காங்க. கரெக்டாக? ஸோ 2 இன்ட்டு 3 6. ஸோ 6 செகண்ட்ஸில் ஃபஸ்ட்டு பர்சன்ட்டை வந்துட போகுது. ஸோ இதை எப்படி நீங்கள் ஃபார்முலாவாக எழுதுவீங்க? நான் என்ன சொன்னேன்? இப்போ வந்து n is equal to 4. கரெக்டாக? ஸோ n is equal to 4ன்றதுனால ஃபஸ்ட்டு பர்சனை தவறான்னு சொல்லிட்டேன். கரெக்டாக? ஃபஸ்ட்டு பர்சன் இல்லாமன்னு அர்த்தம். அப்போனா என்ன அர்த்தம்? n-1 போட்டுக்கணும். கரெக்டாக? ஸோ இப்போ டோட்டல் செகண்ட்ஸ் வந்து எப்படி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா, அதாவது ஒரு சைக்கிள் முடியறதுக்கான செகண்ட்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா n-1 ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. ஸோ இந்த n-1 எதுக்கு போடுறோம்? ஃபஸ்ட்டு பர்சனாக கண்டுக்காமல் இருக்கிறதுக்கு. இன்ட்டு 2 போட சொன்னேன். கரெக்டாக? ஸோ இதுதான் அந்த நம்பர். ஸோ இப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, n கொடுத்துட்டாங்க அப்படின்னா 2 இன்ட்டு n-2. ஸோ உள்ளே மல்டிப்ளை பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஸோ 2 இன்ட்டு n-2 இந்த செகண்ட்ஸ் முடியும் போது ஃபஸ்ட்டு பர்சன்கிட்டே திரும்பி தலகாணி வந்துடும். இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு தாட் ப்ராசஸாக இருக்கணும். ஸோ இந்த ஃபார்முலா கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ரொம்பவே சிம்பிள் ஆகிடுங்க. ஸோ இந்த 2 இன்ட்டு n-2 செகண்ட்ஸில் எத்தனை பேர் இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஆள்கிட்டயே அந்த தலகாணி திரும்பி வந்திருக்கும். கரெக்டாக? இப்போ இதை நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை நம்ம ஒரு பேஸான வேல்யூவாக வச்சுக்கிட்டு அவங்க கொடுத்துருக்கிற டைமை இதோட ரிமைண்டர் எடுக்க போகிறோம், அதாவது மாடுலோ எடுக்க போகிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 5 கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? ஸோ நம்ம டைம் மாடுலோ இந்த 2 இன்ட்டு n-2 எடுக்கலாமா? ஸோ என்ன வருதுன்னு பாருங்களேன். இது நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க கைஸ், ரொம்பவே ஈஸியாக புரியும். இப்போ புரியலன்னு கவலைப்படாதீங்க. ஸோ t வந்து பார்த்தீங்கன்னா 5. கரெக்டாக? ஸோ 5 மாடுலோ 2 இன்ட்டு n-2. ஸோ n வந்து இங்கே என்ன? 4. ஸோ 2 இன்ட்டு 4 வந்து என்ன வரும்? 2 இன்ட்டு 4 வந்து 8 - 2. கரெக்டாக? ஸோ இது வந்து மாடுலோ எடுக்க போகிறோம். ஸோ இங்கே என்ன வரப்போகுது? 5 மாடுலோ 8 - 2 6. ஓகேவா? ஸோ இப்போ என்ன அர்த்தம்னு பாருங்களேன். 5 மாடுலோ 6 என்ன? 5 தான் வரப்போகுது. இப்போது 5 அப்படின்னு ரிமைண்டர் வந்து நமக்கு வருது. ஸோ இதை வந்து நான் ரிமைண்டர் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ இதுதான் ரிமைண்டர். இப்போ இந்த ரிமைண்டரை வச்சு எந்த பர்சன் கிட்ட இந்த தலகாணி இருக்குன்றதை நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஏன்னு நான் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போது இன்கேஸ் வந்து டைம் வந்து 1 செகண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக சொல்கிறேன். ஸோ டைம் வந்து 5ன்னு கொடுக்காம 1ன்னு கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ரிமைண்டருக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கும்? இன்னொரு தடவை இங்கே போட்டு பார்க்கலாமா? ஸோ டைம் வந்து 1 மாடுலோ 6. கரெக்டாக? ஏன்னா 2 இன்ட்டு n-2 6. ஸோ இதுக்கு வந்து 1ன்னு வரப்போகுது. அப்போனா என்ன அர்த்தம்? 1 செகண்ட் ஆயிருக்கு. அப்போனா என்ன அர்த்தம்? உங்களுக்கே தெரியும், நம்ம போட்டு பார்த்ததில் 1 செகண்ட் ஆயிருக்கும் போது 2வது பர்சன் கிட்ட அந்த தலகாணி இருந்திருக்கும். அப்போனா என்ன அர்த்தம்? இந்த ரிமைண்டரை வந்து நீங்கள் +1 போட்டு அனுப்பிச்சாலே எந்த ஆள்கிட்ட தலகாணி இருக்குன்றது தெரிஞ்சிடும். ஸோ இப்போ 1ன்னு வந்ததுனால 1 + 1 ரிமைண்டர் +1, அதாவது r+1 அப்படின்னு போட்டிங்கன்னா எந்த பர்சன் கிட்ட தலகாணி இருக்குன்னு தெரிஞ்சிடும். ஸோ இப்போ 1ன்னு வந்ததுனால 1 + 1 2வது பர்சன்ட்ட. இன்கேஸ் நம்ம ரிமைண்டர் வந்து இங்கே 2 அப்படின்னு வந்திருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இன்கேஸ் நம்ம ரிமைண்டர் 2ன்னு வந்ததுன்னா 2 + 1, அதாவது தேர்ட் பர்சன் கிட்ட தலகாணி இருக்கு போது, அதாவது 2 + 1. ஏன் 2 + 1 பாருங்கள்? ஃபஸ்ட்டு செகண்டில் இங்கே வரப்போகுது, செகண்டில் இங்கே வரப்போகுது. அப்போனா டைம் 2ஆக இருந்துச்சு அப்படின்னா ரிமைண்டர் 2ஆக வரும் இங்கே. அதனால 2 + 1 தேர்ட் பர்சன்ட்டாக இருக்க போகுது. ஓகேவா? ஸோ இதுதான் பேசிக்காக நம்ம ரிமைண்டரை எப்படி யூஸ் பண்ண போகிறோம்னு சொல்கிறதுக்கு. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ ரிமைண்டர் நமக்கு 5ன்னு இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது லெஃப்ட்லேருந்து ரைட்டு போகிற இடத்துல வருதா இல்லை ரைட்லேருந்து லெஃப்ட் வர இடத்துல வருதான்னு எப்படி கண்டுபிடிப்போம்? அது பார்த்தாலே தெரிஞ்சிடும் இல்லையா? இப்போ வந்து இந்த ரிமைண்டர் வந்து 5ன்னு வருது. நீங்கள் இங்கே பாருங்களேன், 1 செகண்ட் 2 செகண்ட் 3 செகண்ட் இது எல்லாமே நம்ம என்னோட கம்மியாக இருக்குது. ஸோ ரிமைண்டர் வந்து
இந்த n வேல்யூவோட கம்மியாக இருந்ததுன்னா நம்ம லெஃப்ட் டு ரைட் போயிட்டு இருக்கோம்னு அர்த்தம். இந்த நமக்கு வந்த ரிமைண்டர் வந்து n வேல்யூவோட பெருசாக இருக்குன்னா நம்ம ரைட்லேருந்து லெஃப்ட் போயிட்டு இருக்கோம்னு அர்த்தம். ஸோ அவங்க கொடுத்த எக்ஸாம்பிளுக்கு பார்த்தாலே தெரியுது ரிமைண்டர் வந்து 5ன்னு வருது, அப்படின்னா 4ஓட பெருசாக இருக்குது. ஸோ ரைட் டு லெஃப்ட்டில் தான் எங்கேயோ நம்ம போய் நிற்கிறோம்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இப்போ அது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா லெஃப்ட் டு ரைட் போகும்போது நம்ம என்ன பண்ணோம், ரிமைண்டர் +1 ரிட்டர்ன் பண்ணிட்டோம். இதுவே ரைட் டு லெஃப்ட் வரும்போது ரிமைண்டர் +1 பண்ண முடியாது. ஸோ அந்த சமயத்தில் என்ன ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னா இந்த 2n - 2 வேல்யூ யூஸ் பண்ணோம் இல்லையா, அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ 2n - 2 மைனஸ் ரிமைண்டர் போட்டுக்கணும் கைஸ். இந்த லெஃப்ட்லேருந்து இந்த 5 இருக்கிற இடத்துக்கு என்ன கேப் இருக்குது, ரிமைண்டர் 5 வர இடத்துக்கு என்ன கேப் இருக்குன்றதான் நம்மளோட ஆன்சர். அதை கண்டுபிடிச்சாதான் எந்த % தலகாணி இருக்குன்றதை கண்டுபிடிக்க முடியும். ரைட்லேருந்து லெஃப்ட் வரத்துக்கு நம்ம வேல்யூவை கண்டுபிடிக்கணும், எந்த ஆல்ட்டை வந்து அந்த பில்லோ இருக்குன்னு கண்டுபிடிக்கணும்னா 2n - 2 மைனஸ் அந்த ரிமைண்டர் +1 போட்டுக்கணும் கைஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கலி நீங்கள் இந்த வேல்யூவை வச்சு பார்த்தாலே தெரியும். ஸோ நானுமே வந்து இந்த வேல்யூ எப்படி கண்டுபிடிச்சேன்னா இந்த எக்ஸாம்பிளுக்கு அவுட்புட் எப்படி வருதுன்றதை நானே சிமுலேட் பண்ணி பார்த்தேன், அதனால இந்த வேல்யூ வந்து எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ இதை வந்து இன்னும் ஈஸியாக எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது, இல்லை இன்னும் உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட்டில் நீங்களே சொல்லுங்கள், நான் பின் பண்ணி விட்றேன். பட் என்ன கேட்டிங்க அப்படின்னா ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு வர்றது சிம்பிளாக நீங்கள் வேல்யூஸ் போட்டே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு R வந்து 5ன்னு வருது கரெக்டாக. 2n - 2 வேல்யூ நமக்கு என்ன வந்துச்சு, 6 கரெக்டாக. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போமா. ஸோ 2n - 2 அதாவது 6 மைனஸ் ரிமைண்டர் 5 +1. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 6 - 5 வந்து 1 +1 2. ஸோ இங்கே வந்து ஆன்சர் வருது பாருங்கள். ஸோ பேசிக்கலி லெஃப்ட் டு ரைட் போகும்போது நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். ஸோ ரிமைண்டர் +1 போட்டாலே ஆன்சர் வருதுறான்றது எக்ஸாம்பிளை பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஆனால் ரைட் டு லெஃப்ட் போகும்போது இந்த ஃபார்முலாவில் நீங்கள் போட்டால் தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, சிம்பிள் தான். இந்த 2n - 2ன்றது டோட்டல் ரேஞ்ச் ஆஃப் நம்ம கண்டுபிடிச்ச ரிமைண்டர் வேல்யூஸ். இந்த 0 to இந்த வேல்யூக்குள்ளே மட்டும்தான் ரிமைண்டர் வர முடியும். அப்போனா என்ன அர்த்தம், அந்த கேப் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த டோட்டல் ரேஞ்சிலேருந்து நம்ம இந்த 6 சப்ட்ராக்ட் பண்ணுறோம் கரெக்டாக. ஸோ அதுக்கப்புறம் +1 வந்து ஜஸ்ட் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக தான். ஸோ அதனால தான் இந்த ஃபார்முலா வந்து வருது. ஸோ இதில் பேசிக்காக ஒன்றுமே இல்லை கை, சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா லெஃப்ட்லேருந்து ரைட் போகிறோம் அப்படின்னா அந்த ரிமைண்டர் +1 அப்படியே அனுப்பிச்சிடலாம். ரைட்லேருந்து லெஃப்ட் வரோம் அப்படின்னா 2n - 2 மைனஸ் R +1 இதை வந்து ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இந்த வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறது நீங்கள் சிம்பிளாக ஒரு குட்டி எக்ஸாம்பிள் வச்சு பார்த்தாலே தெரிஞ்சிடும். பட் மெயினாக நீங்கள் இந்த கொஷின்லேருந்து என்ன எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா இந்த 2n - 2 டைம்ஸில் திரும்பி ஃபஸ்ட் ஆள்கிட்டே அந்த தலகாணி வருது அப்படின்ற தாட் ப்ராசஸ் உங்களுக்கு வந்தாலே மற்றதெல்லாம் நீங்களே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி, ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கான்ஸ்டன்ட் டைம் தாங்க. ஏன்னா நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு மல்டிப்ளிகேஷன் பண்ணி ரிமைண்டர் கண்டுபிடிச்சி ஆன்சர் சொல்லிட போகிறோம். சரி வாங்க இதோட கோடுக்கு போய் பார்த்துடலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரிமைண்டர் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அந்த ரிமைண்டர்ன்றது தான் நம்ம ஆர்னு வச்சிருந்தோம் கரெக்டாக. அந்த ஆர் எப்படி கண்டுபிடிப்போம், டைம் மாடுலோ 2n - 2 கரெக்டாக. இந்த 2n - 2 தான் எத்தனை செகண்டில் திரும்பி ஃபஸ்ட் ஆள்கிட்டே வருதுன்ற நம்பர். டைம் மாடுலோ அது போடும்போது நமக்கு ரிமைண்டர் வருது. இப்போ நான் என்ன சொன்னேன், லெஃப்ட் டு ரைட்டாக இருந்தால் ஒரு வேல்யூ, ரைட் டு லெஃப்டாக இருந்தால் ஒரு வேல்யூ கரெக்டாக. லெஃப்ட் டு ரைட்னா என்ன அர்த்தம், ரிமைண்டர் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு n - 1. அதாவது என்னோட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அப்படியே ரிமைண்டர் +1 ரிட்டர்ன் பண்ணிடலாம். இல்லையா 2 × n - 2 மைனஸ் ரிமைண்டர் +1 ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இதை சப்மிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ். அதனால தான் சொன்னேன் இது வந்து ஈஸின்னாலும் இந்த ரெண்டாவது இதில் உள்ள ஃபார்முலா கண்டுபிடிக்கிறது நீங்கள் சில எக்ஸாம்பிள்ஸ் போட்டு பார்த்து நீங்கள் ஒரு பேப்பர்லேயே கூட எழுதி பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ அதனால தான் இது வந்து கொஞ்சம் மீடியம் லெவல் ப்ராப்ளம் சொன்னேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பயங்கர எஃபிஷியன்ட்டான சொல்யூஷன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு டிஃப்ரெண்ட்டான ப்ராப்ளமை டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் சால்வ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இதனால் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணுறாங்க இல்லை பிளேஸ்மெண்ட்டில் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே கைஸ், இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்குற வரைக்கும் வட்டா நண்பா.